அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓலல் ரிசல்ட்ஸ் ரிலீஸ் ஆகிக்கு சோஷியல் மீடியாவில் வந்து நல்ல ரிசல்ட்ஸ்கள் எடுத்த ஆட்களுக்கு வந்து விஷ் வந்து நிறைஞ்சு கொண்டிருக்குது. அவங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். அதே நேரம் வந்து எடுத்த ரிசல்ட்ஸ் போதாண்டு ஒரு மூலக்காவி அழுது கொண்டிருக்க ஒரு கூட்டமும் ஷோர் அடைஞ்ச ஒரு கூட்டமும் இருக்குது. அவங்களுக்கு தான் இந்த பதிவு. இந்த ஓலவல் வந்து உங்களோட லைஃப்லேயே ஃபஸ்ட் ஸ்டெப். இதுதான் முடிவல், இதுதான் ஆரம்பம். ஆகவே வந்து இதில் கொஞ்சம் பேக்கானு சொல்லி நீங்கள் வந்து வருத்தப்பட வேணும். ஓலோவில் 9A எடுத்தவங்க, நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தவங்க எல்லாருமே ஏ லெவலில் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் எடுப்பாங்கன்னு கன்ஃபார்மாக சொல்லலாம். அதே மாதிரி ஓ லெவலில் வந்து லோ ரிசல்ட்ஸ் எடுத்தாலுக்க ஏ லெவலில் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து முன்னேறி போனால் வரலாறு நிறைய நீங்கள் கேட்டு பார்த்தா உங்களுக்கே விளங்கடிக்கல. அடுத்தது வந்து ஓ லெவல் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப். அதை பார்த்து அதனால் நீங்கள் மிச்சம் முறை பண்ண வேணும். லைஃப்பில் வந்து எப்போயும் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து கொண்டு தான் நிற்கும். முன்னே போக டிஸ்டர்பன்ஸ் வந்து நீங்கள் கீழே விழ வேண்டி வரும். இந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்துலேயும் நீங்கள் எலிமினிக்கணும். எலிமினிட்டு அதுக்கு ட்ரை பண்ணணும். எப்படி அதை வந்து வின் பண்ண எலிமெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு லைஃப்பில் இன்னும் முன்னுக்கு போயிடும். இது ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப் தான். நீங்கள் மனசு உடஞ்சி போவானோம், ட்ரை பண்ணுங்க. இன்னும் முன்னுக்கு போயிடும், இன்னும் டைம் வைக்கும். ஒரு ரேஸில் ஃபஸ்ட்டு வரவங்களெல்லாம் வின் பண்ணு. லாஸ்ட்டாக யார் ஃபஸ்ட் வரோ அவங்க தான் வின் பண்ணு. அதனால் உங்களோட எஃபர்ட்ஸோட வேணும். நீங்கள் முன்னுக்கு போய் ட்ரை பண்ணிக்கொண்டே இருங்க. அது மாதிரி பேரண்ட்ஸும் அவங்களோட பிள்ளைகளை அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி வந்து அவங்கள டிமோட்டிவேட் பண்ண வேணும். அவங்க இவ்வளோ எடுத்தீங்க அந்த ரிசர்வேஷன் எல்லாம் உனக்கு என்ன அடிக்கல அப்படின்னு டிமோட்டிவேட் பண்ண வேணும். பிள்ளைகளை என்ன மோட்டிவேட் பண்ணுவோம். உங்களாலே இல்லை, உங்களை டைம் நல்லா அவங்கள என்கரேஜ்மெண்ட் பண்ணுவோம். அப்போ அவங்க லைஃப்பில் இன்னும் முன்னுக்கு போவாங்க.